வணக்கம்டா மாப்ள. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் விசஸ் அமெரிக்கன். நம்பர் 1, நம்ம ஊர்ல ஆக்சன். இது நம்ம வந்து 2 பார்ட்ஸா பிரிச்சு போனோமே. ஓகே, என்னன்னா ஓல்டு இந்தியன் அமெரிக்கன், நியூ இந்தியன் அமெரிக்கன், எப்படி ரெண்டா பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இப்ப லைவ்ல இருக்க நியூ இந்தியன் அமெரிக்கன் பத்தி பேசிடுவோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கால இருந்தே வந்துடும். நீங்க போய் எவன் மேலே விட்டுட்டாலோ இல்ல எவனாச்சும் உங்க மேல விட்டுட்டாலோ, தெளிவா சொல்றேன், கார் எடுத்துட்டோ இல்ல பைக் எடுத்துட்டோ போய் எவன் மேலே நீ விட்டுட்டாலோ இல்ல எவனாச்சும் ஓன் மேல விட்டுட்டாலோ அடிப்படும்ல. ஆனா நீங்க 2 பேருமா மட்டும்தான் அங்க வந்து சண்டை போட்டுருப்பீங்க. ஒருத்தவங்க வந்து பிரிச்சு விட மாட்டான். அவன் அதாவது நீங்க 2 பேரும் ஒரு உலகத்துல இருப்பீங்க, சுத்தி இருக்கலாம் ஒரு உலகத்துல இருப்பான். அவெல்லாம் ஜாலியா கார்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டு மஜா பண்ணிட்டு இருப்பான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. அதுல ஏதோ ஒரு நல்ல உள்ள மட்டும் இருப்பான். ஏதாச்சும் எல்லாரையும் சொல்ல முடியாது, ஏதாச்சும் ஒரு நல்ல உள்ள இருப்பான். அவன் தான் அந்த காப்புக்கோ சாரி போலீஸ்கோ, காப்பு தான் சொல்லுவாங்க, பட் நம்மளுக்கு வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியும், போலீஸ்கோ இல்ல ஆம்புலன்ஸ்கோ கால் பண்ணுவான். மிச்சபடி நீ ஒரு அந்த ஃபைட் நடக்கிற அது ஒரு உலகத்துல நடக்கிற மாதிரியும் இவன் ஏதோ ஒரு உலகத்துல இருக்க மாதிரி அங்க இருப்பாங்க. அந்த கல்ச்சர் விட்டுருக்கேன். இப்ப நம்ம இந்தியன் சைடு வாங்க. இப்ப இந்தியனை கலாய்க்கு, நானும் ஒரு இந்தியன் தான், பட் நடக்கிறது நடைமுறைய சொல்லணும்ல. என்னன்னா நம்ம ஊர்ல எவன் மேலே விட்டுட்டாலும் இல்ல எவனாச்சும் நம்ம விட்டாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் கூட பரவாயில்ல, வேற உலகத்துல இருப்பான். நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல, வந்து போன் எடுத்துட்டு சார் இருக்க மாட்டல நாடுகணும். அதாவது நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போனாங்கடி வந்துருச்சு. அது இங்க ஒருத்தன் வலி மயிரில் இருப்பான். அவனோட ஒருத்தர் வீடியோ எடுக்கணும். டேய், எல்லாமே உங்களுக்கு வியூஸ் ஆயிடுச்சாடா? ஒருத்தன் உயிரா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணணும், அதை விட்டு நவுறா வீடியோ எடுக்கணும். அப்படி அதாவது ஒருத்தன் வருவான், பைக்கு டக்குனு நிறுத்திட்டு இப்படி வந்து பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு கிளம்பிடும். எதுக்கு வரான் எதுக்கு போறான்னு தெரியாது. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துட்டான், ஓகே போலாம், ஒன்னா அவ்வளோ உசுறு இருக்கா இல்லையா, உசுறு இருக்கு, ஆம்புலன்ஸ் கால் பண்ண வந்துருவான், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கால் பண்ணிப்பான். அப்படியும் போயிடுவாங்க. ஏன்னா நீ ஆம்புலன்ஸ் கால் பண்ண மாட்டியாடா? எவனாச்சும் என் பக்கம் திரும்பினீங்க. ஓகே, இது விட்டுருவோம். நெக்ஸ்ட் நம்ம போலீஸ் அரசு பத்தி பேசுவோம். போலீஸ் அரசு பத்தி பேசுவோம். போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதை பத்தி பேசுவோம். நம்ம ஊர்ல இந்த சைடு நம்ம ஊர்ல இருந்து வருவோம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஒருத்த மேல தப்பு இருக்குன்னா அவனை போய் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க மாட்டாங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வச்சுதான் அவனை வச்சு வெளுன்னு எடுப்பாங்க. ஆனா எடுப்பாங்க, அதுல வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, எடுப்பாங்க. ஆனா அவனை பப்ளிக் பிளேஸ்லயோ இதெல்லாம் அவமானப்படுத்த மாட்டாங்க. நம்ம இந்தியன் போலீஸ். இதுல அமெரிக்கன் போலீஸ் வந்து பேச்சுவார்த்தை கிடையாது. பைக்கில் இருக்கையோ கார்லயோ திறந்து உன்னை அப்படியே கவுத்து போட்டு பின்னாடி சிப்பு தான் கட்டுவாங்க. இப்படி நம்ம ஆளுங்களை சிப்பு கட்டுவாங்க, அவனை கட்டுவாங்க இப்படி பின்னாடி இப்படிதான் அடிக்கிறோம். அவன் சொல்லுவான், சார் நான் எதுவுமே தப்பு பண்ணலையே சார். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பேசுறதுலாம் கிடையாது, அது பேச்சுலாம் கிடையாது. அவங்க ஊர்ல பீச் தான். நம்ம ஆளுங்க தான் பேச்சு போட்டு அதுக்கப்புறம் பீச் விடுவாங்க. ஆனா வெளுத்துருவாங்க. இவன் வந்து பேச்சுலாம் கிடையாது, வந்து பிடிச்சி இப்படி டக்கு டக்குன்னு காலை கைக்கு ஓட்டம் மடக்கி எல்லாரும் வச்சிருப்பான். இப்படியே கன்லயே வச்சிருப்பான், இறங்குறவங்களும் கன்லயே தான் வச்சிருப்பாங்க. இப்படியே அதாவது போலீஸ் விடுறான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கன் வண்டி இது வந்து அவளுக்கு எடுக்க மாட்டாங்க, என்கவுண்டர் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. இவன் கன் இப்படியே வச்சிருப்பான் அந்த அமெரிக்கா போலீஸ்காரன். ஏன்னா சுற்றுவானோ எடுத்து, அதுவும் அவன் பயத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இது கன்னுக்குலாம் லைசன்ஸ் உண்டு. அவன் கன்லாம் இஷ்டத்தை வாங்கி வச்சிருப்பான். எல்லா வீட்லயுமே கன் இருக்கும். அவன் ஷார்ட் கன் ஏக்கெல்லாம் இது வச்சிருப்பான். நம்ம ஊர்ல எல்லாம் கன்னுக்கு லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, இது விட்டுருவோம். நெக்ஸ்ட் நம்ம ஊர்லயும் இப்போ வந்துட்டு நான் சொல்றேன், இப்போ வந்துட்டு அவன் ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னா அவன் ஊர்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாம் ஜப்பியா தான் இப்பதான் வருவான். எடுத்தோடனே 140 கிலோ அப்படின்னு தான் சொல்லுவான்.
நம்ம ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா சார் 45 85 அவ்வளோதான். அது அவன் பர்கர் பீஸா, அதாவது அங்கே சொல்ல போனால் ரைஸே கிடையாதுங்க. ரைஸ் இருக்குல்ல, இங்கே தான் விளைச்சல் நடக்குது, ஆனால் அங்கே ரைஸே கிடையாது. தின்றவங்க ஃபுல்லாக பணக்கார மட்டும் தான் அங்கே தின்னுவான் ரைஸ்லாம். இங்கே ரைஸே, அதாவது அந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த லோவர் மிடில் கிளாஸ் யாருக்குமே அந்த ரைஸ் கிடைக்காது. பர்கர் பீஸா எல்லாமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே சமமான இடம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சமம். இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் என்னன்னா, அதாவது அங்கே அதாவது அங்கே கிடைக்காத இருக்கும், இங்கே எல்லாம் கிடைச்சி இவனை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? டயட் டயட் டேய். இப்போ வந்து அவனை பார்த்தீங்கன்னா புந்துன்றானோ இப்படி வரணும், அந்த அவனுக்குலாம் பொண்ணு கொடுப்பாங்க சரியா. நீ மட்டும் இப்படியே போயிட்டு இருக்க. டேய், நம்ம இந்தியன்ஸ் வளர வைக்கடா. வளர வைக்கிறத விட்டுட்டு டயட்டுன்னு போட்டு இருக்கீங்களே, நீங்களாம் நியாயமா? நீங்களா நல்லா இருக்கியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். இதுல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் சோம்பேறியா தான் இருப்பாங்க. மேக்சிமம் சோம்பேறி தாங்க இருப்பாங்க. அதுவே நம்ம இந்தியன்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாழ்ப்பாளி. இதுல வந்து பாதி பேர் இந்த அமெரிக்கா போயிட்டு வந்தவன், இந்த அமெரிக்கா அவனெல்லாம் செம்மையா வாழ்றாங்கடா, அவனை மாதிரி வாழ்றான்னு நினைச்சிட்டு இங்க வந்து சோம்பேறியாட்டு உட்காந்துருப்பான். ஆனா சோம்பேறியா உட்காந்தாலும் சில பேர் அந்த அவங்க மேக்சிமம் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா சோம்பேறி தான். உட்காந்து எடுத்துட்டு அதெல்லாம் நீ வந்து ஈஸியா நான் சொல்றேன் பாத்துங்களேன். நீங்க அமெரிக்கா கார்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஃபாரினர் கார்லாம் பாத்தீங்கன்னா சோம்பேறி உட்காந்த இடத்துலயே எல்லாமே, அதாவது எதுவும் ப்ரிப்பேர் பண்றது எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த ஒரு ஸ்டேரிங்குள்ள டிரைவர் அந்த மொத்த கேபினெட்குள்ளே ஊற்றுவோம். அதே நம்ம இந்தியன் கார்ல பாருங்களேன், எல்லாமே மேனுவலா இருக்கும், முக்காவாசி மேனுவலா இருக்கும். அவங்கெல்லாம் ஃபுல்லாவே டிஜிட்டல்றான். நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி அனலாக்ல இருக்கும். அவனெல்லாம் பார்த்தா ஃபுல்லா டிஜிட்டல் எதுவுமே வேணாம், டிஜிட்டல் போகடா. ஸோ உட்காந்த இடத்துல எல்லாம் பண்றான், ஒரே டிஸ்பிளே கொடுத்துருவான், முடிஞ்சு. அந்த டிஸ்பிளேல மொத்த காரும் கட்டுறான். நம்ம இருக்குல்ல நம்ம கார்லாம் அப்படிலாம் கிடையாது சார், எல்லாமே அனலாக். உனக்கு இது வேணுமா, பேனர் தொந்து போய் பண்ணு. அதாவது நம்ம இந்தியன் கார்லாம் நீ ஏஞ்சி போய் ஓடா அப்படின்னு சொல்றான். நம்ம இது ஃபாரினர்ஸ்லாம் நீ உட்காந்த இடத்துல நாங்கள் எல்லாம் பண்றோம் சார், உங்களுக்கு சோம்பேறியா என்ன ஆக்குறோம் சார். இதுல வேற நம்ம வேற ஆசைப்படுறோம், ஃபாரினருக்கு அந்த ஃபாரெல்லாம் செம்மையா இருக்குடா, ஃபோர்டு நல்லா இருக்குடா, ஃபெராரி நல்லா இருக்குடா, ஜிடி நல்லா இருக்குடா. டேய் ஏன்டா இப்படி? டேய் வேணாம்டா, வேணாம். அவன் பழக்கத்தை நீங்க கத்துக்காதீங்க. நம்மளோட கல்ச்சரை மறந்துடுறீங்க நினைக்கலாம். ஐயோ, இந்தியன் கல்ச்சர் யார் சாமி நீங்க? இந்தியன் கல்ச்சர் மறுக்காதீங்க என்னைக்கும், எப்போ. ஓகே, இப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்றேன், அதாவது ஓல்டு நியூன்ட்டு. இப்ப ஓல்டுக்கு போயிடும். இப்ப பழசுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம்னே சொல்லிடுறேன், ஏன்னா அதோட பெருசா இது இல்லை. ஏன்னா ஓல்டு அமெரிக்கன்ஸ் சப்போஸ் இதுல எல்லா விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா நோ சேஞ்சஸ். அவனை வந்து இருக்க சோம்பேறியா தான் ஆயிருக்கணும் சொல்லல. சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ். முன்னதோ இன்னும் ரொம்ப சோம்பேறியா தான் ஆயிருக்காங்க. ஓல்டுல பாத்தீங்கன்னா பழைய காலம் ஒரு 90s அதுக்கு மேல, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஏஞ்சி வளர்ச்சி வேணும். இப்பெல்லாம் எல்லாம் சோம்பேறி. போறோம் பாரு அந்த பாட்டை. சோம்பேறி பேச்சுக்கு இடம் இல்ல, ஆனா சோம்பேறி பட்டாக்க சூத்திக்கும் வேலைக்கு போற வீட்டுல நிக்கணும். அதான். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம இந்தியாடா அப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படி சொல்றது தெரியுமா? ஏன்னா அந்த டைம்ல நம்ம கையில யார் கையிலுமே போன் இல்லை. அந்த டைம்ல ஒரு ஆக்சிடென்ட்னா, யாருக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னா உடனே அந்த வீட்டுல அந்த டைம்ல வந்து கார் கூட கிடையாது, பைக் கார் எதுவும் கிடையாது. மாட்டு வண்டி தான், குதிரை வண்டி தான். மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இன்னும் ஏகப்பட்ட. அந்த டைம்ல அந்த வண்டிலாம் எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. மாட்டு வண்டி எடுத்துட்டு வருவாங்க, ஏதோ பொருளை இறக்கி வச்சுட்டு உனக்கு உதவி செய்யலான்ட்டு அடிப்பட்டவனை தூக்கி போட்டுக்கிட்டு போவான். ஒரு பாய்சனே ஒருத்தன் குடிச்சிட்டா கூட அந்த வண்டி தான் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அது வந்துட்டு 2 வீல் சார்,
இது மல்டி பர்பஸ் வண்டி அது. டக்குன்னு நீங்க வந்து ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டக்குன்னு டோர் அடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யாராச்சும் பாய்சன் குடிச்சிட்டானா அப்படியே வண்டியை கவுத்து போட்டு வீல்ல படுக்க வச்சு சுத்து 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 மொத்தத்தையும் வாமிட்டு எடுத்து விட்டுருவான். அதான் சார் நம்ம இந்தியன் கல்ச்சர். அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் சார் அந்த டைம்ல. இப்பதான் அந்த அமெரிக்கன் கல்ச்சர் நம்மள இந்தியன் கல்ச்சரை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்குது. எல்லாம் திருந்துங்கடா, டேய் போகுதுடா, கொஞ்சம் போன் யூஸ் பண்ணுங்க தப்பு இல்லை, அதுக்கு ஒரே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து வேற கண்டென்ட் குள்ள போகுது. நம்ம வந்து இது அமெரிக்கன் ரிசர்ச் கம்பெனி பார்த்தீங்கன்னா இல்லை வின்னர் இஸ் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ வரும். நாளைக்கு நான் நாளைக்கு வரும், இல்லை மறுநாள் வரலாம், இல்லை எப்போ வேணா வரலாம். பிகாஸ் நான் அது எடிட்டிங் உட்காந்தேன்னா குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. ஓகே, குட் பை. கட்டாமே.